தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி காலை விளக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிலரா இருந்தாலும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதித்து பாடினோம் ஆண்டவரே. பாதவிலே காத்திருந்து பாரமான ஜெப குறிப்புகளை ஏறெடுத்தோம். இப்படி உங்களுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை எல்லாம் ஆண்டவரே, என் கர்த்தர் நோடு பேச வேண்டும் ஆரம்பிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் தான் பேசணும் சுவாமி. நீங்க பேசினப்பா நாங்க கேட்கிறோம். வஸ்திரத்தை எடுத்துப்பா அப்படி கர்த்தர் சத்துருவின் கரங்களை கட்டிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா நான் கேட்கிறோம். ஏசு ரட்சக நாமத்திலே தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்கிற வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதுல 37 வசனங்கள் இருக்கிறது. அதுல 7 வித வாழ்க்கையை குறித்து லூக்கா எழுதுகிறார். 1 to 23 வருஷத்திற்குள்ள அந்த 7 வித வாழ்க்கை வருகிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல எத்தனை வாழ்க்கையை பத்தி பேசணும்னு பாக்குறேன். தயவுசெய்து வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நான் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். அதாவது முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, சீசரை நோக்கி ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகினும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதுலதான் 2ஆவது வசனத்துல இடரல் உண்டாக்குகிறவர். இடரல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 15:3 வசனத்துல பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப கேஷுவலா என்ன செய்யறோம், புறங்கூடுறோம். 2 பேர் கூடிட்டாவே என்ன செய்யறோம், அடுத்தவங்களுக்கு தான் புறங்கூடுறோம். அவன் அப்படி செஞ்சுட்டான், அவ அப்படி செஞ்சுட்டா. இது ஆண்டவருடைய பார்வையில அவங்களுக்கு இடர் உண்டாக்குற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல அதே 15ஆம் வசனத்துல தீங்கு செய்யாதுன்றார். 3ஆம் வசனத்துல 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல பிறருக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில பல நேரங்களில் பல காரியம் நம்மை அறியாம என்ன பண்றோம், நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆனா அது தீங்கா முடிகிறத பார்க்கிறோம். ஆனால் இது மற்றவருக்கு இடரலா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதே 15ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ஏழையை பரியாசம் பண்ணாதே. சில டைம்ல நம்ம அறியாமையே ஊழியக்காரங்க சில டைம்ல வரும்போது அவங்க ஒரு மாதிரி பரிதாபம் பண்ண மாதிரி நினைச்சா, இவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சா ஏன் இப்படி இருக்காங்க, நமக்குள்ளேயே நம்ம நினைச்சுக்கிறோம். அது ஒருவேளை அவங்களுக்காக கேட்காது, ஆனா கர்த்தர் இருந்திருக்கார். அது ஒருவேளை நம்ம பேசுற வார்த்தை செவரு கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, அதான் வசனம் சொல்லுது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணப்படுத்த வேண்டும். நம்ம நம்ம மனசுக்குள்ளதான் நினைக்கிறோம், ஆனா அது நினைக்காத அப்படி ஏழை அந்த மாதிரி பரியாசம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே இன்னும் பாத்தீங்கன்னா 17 அதாவது 5ஆம் வசனத்துல வட்டி கொடுக்காத பரிதானம் வாங்காதுன்னு இருக்கு. நான் சொன்னது ஏழை பரியாசம் பண்ணாது. நீதிமொழிகள் 17:5 தான் வாசிக்கிறோம், ஏழைகளை பரியாசம் பண்ணாதன்னு. அதே நீதிமொழிகள் 3:28 என்ன வாசிக்கிறோம், உன்னிடத்துல பொருள் இருக்கையில் நீ போய் திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. கொடுக்குறேன்னா அன்னைக்கு கொடுத்துடணும், பாவம் எதுக்கு அவனை அலைய வைக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்னா கேஷுவலா டேக் இட் ஃபார் கிராண்டட் செய்யற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில பிறருக்கு இடரில் ஏற்பட்ட வாழ்க்கை. இன்னும் சில வசனங்களை வாசிப்போம்னால், யாக்கோபு நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 14, 15, 16 வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே யாக்கோபு எழுதுகிறார், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்காதீங்க. எவ்வளவு பேர் நம்ம உங்களுக்கு இடத்துல கசப்பான நினைக்கிறோம்ல, எவ்வளவு வெறுப்பு கொள்றோம், விரோதம் பாராட்டுறோம். வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், விரோதம். இப்ப யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு விரோதமான இவ்வளவு காரியங்கள் பேசுறோம்ல, ஆண்டவர் சொல்றாரு பேசாத, வைராக்கியம் வைக்காத. அப்படி செஞ்சுட்டாங்களே அவங்களை என்ன செய்யற பாருன்ற வைக்கிறதா, அதான் வைராக்கியம். வேண்டாம், வழிவாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்கிறார். வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அதே சமயத்துல என்ன சொல்றாரு, விரோதம் வைக்காதீங்க.
இன்னொன்னு நம்ம ரொம்ப கேஷுவலா செய்யறதுமா, நான் யார் தெரியுமா, பெருமை. ரொம்ப கேஷுவல், எப்பயும் நம்ம அறியாம வரும். போப்பா, என்ன தெரியும், உன்னை தெரியும், உன்னை தெரியும் எனக்கு, நான் யார் தெரியுமா. அப்ப என்ன அர்த்தம், உன்னை விட நம்மளே நம்ம உயர்த்திக்கிறோம். அது பெருமை. ஆண்டவர் வசனம் சொல்லுது, பெருமை உள்ள ஒரு கர்த்தர் ஏற்று நிற்கிறார்னு சொல்லு. பெருமையே படக்கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படி வாழ்ந்து காட்டார், சிலுவை மரணம் புரிந்தும் தன்னை தாழ்த்தினார்னு வசனம். கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ பெருமை என்னைக்குமே நம்ம வரக்கூடாது. நான் எவ்வளவு வேதவசனம் அறிஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா, எப்படி பாடுவேன் தெரியுமா, இதெல்லாம் நம்மையே மறையாம நம்ம பெருமைப்படுகிற காரியம். இது பெருமைப்படக்கூடாது. இது நம்ம பெருமைப்பட்டாலும் மற்றவர்களுக்கு அது இடர் ஏற்படுத்துறதாக காணப்படுகிறது. அதே பார்த்து என்ன பார்க்கணும் பாருங்க, சத்தியத்துக்கு விரோதம் பொய் சொல்லாதிருங்கள். நிறைய காரியங்கள் கேஷுவலா பொய் சொல்றோம்ல, அது பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் என்ன காரியம் சொல்ற 5 இதெல்லாம் ஜென்ம சுவாபம், பேய்த்தற்கான காரியங்கள் ஜென்ம சுவாபம். இதை நம்ம விட்டு விடணும் சொல்றேன். அதே போன மாசம் நினைக்கிறேன் மாதத்மாரத்துல நடந்த நம்முடைய மதை ஐஎஸ்பி தலைவர் பேச ஜென்ம சுவாபத்தை போராடி மேற்கொள்ளும் சொல்றாரு. ஜென்ம சுவாபம் நமக்குள்ள ஜென்ம சுவாபம் இருக்குதா, அது விட்டுருங்க. எனக்கு அன்பான இதெல்லாம் மற்றவர்களுக்கு இடல் தருகிற வாழ்க்கையா காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ரோமர் கிடத்துல வாசிக்கிறோம். ரோமர் கிட 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அவ்வளோத்தையும் வாசிக்கிறேன், நான் சும்மா கேஷுவலா வாசிக்கிறேன் பாருங்க. 29 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநியாயம், நம்ம பிறருக்கு விடாம எவ்வளவு அநியாயம் பண்றோம். வேசித்தனம், அது மாத்திரம் இல்ல, துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்குறோம், அவதூறு பண்றோம், தேவ பகைஞரா இருக்கிறோம், ராயுதம் பண்ணுகிறா இருக்கிறோம், அகந்தை உள்ளவரா இருக்கிறோம், வீம்புக்காரரா இருக்கிறோம், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறா இருக்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியா இருக்கிறோம், உணர்வில்லாதவர்களா இருக்கிறோம், உடன்படிக்கை மீறுகளா இருக்கிறோம், சுவாப அன்புள்ளா இருக்கிறோம், இணங்காதவர்களா இருக்கிறோம், இரக்கம் இல்லாத பாருங்க. இப்படி எல்லாம் செஞ்சா மரணத்துக்கு பாத்திரம் யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து இதை நான் விளக்க நேரம் இல்லை. ஆனா இவ்வளவு காரியங்கள்ல எவ்வளவு காரியங்கள் இன்னும் நம்ம அறியாவது செஞ்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம அறியாவது செஞ்சுக்க வாழ்க்கையில அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இந்த லூக்கா இதுல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் நம்ம, அவனுக்கு என்ன பனிஷ்மெண்டா, அவனுடைய கழுத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமா இருக்கும். எவ்வளவு அருமையா பயங்கரமான பனிஷ்மெண்ட் நினைக்கிறேன். சாதாரண போட்டா கூட நீந்தி வந்துருவான். எந்திர கல்லு கட்டினா அவ்வளவுதான், எவ்வேறுபட்ட நீச்சல் கடல் ஆழத்துல வாழ்ந்துடுவான். அந்த பனிஷ்மெண்ட் யோசிச்சு ஆண்டவரே, நான் யாருக்காவது இடர்கள் சொன்னேன் மன்னிச்சு, இனிமே எழுத இவ்வளவு காரியங்கள் இதை நீங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க. இவ்வளவு காரியங்கள் இருக்க நம்ம இதெல்லாம் பாவம்னு நினைக்கிறது இல்லை. கேஷுவலா எவ்வளவு பேர் பத்தி நம்ம பேக் பைட் பண்றோம், ஸ்லாண்டர் பண்றோம், முறுமுறு பண்றோம் இல்லையா? கண்பானவர்களே, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லுங்க லூக்கா எழுதுகிறார். 2வது காரியம் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்கிறார். இது மன்னிக்கிற குணம் நான் ஏற்கனவே நிறைய தடவை ஒன்று பேசியிருக்கோம், நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா we have to reflect our Lord Jesus Christ in our life. அதான் ஆண்டவர் என்னை போல என்னை பின்பற்றுங்கள். பரவுண்டல் ஜெபத்துல ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் பிறர் குற்றம் மன்னிக்கிறப்போ எங்கள் குற்றங்களை மன்னி ஆண்டவரேன்னு கேட்கிறோம், ஜெபம் பண்றோம். பிறர் குற்றங்களை மன்னிக்கிறோமா, யோசிச்சு பார்க்கிறோமா? கேஷுவலா ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதை வாழ்ந்து காட்டுறார். சிலுவையில் அவரை எவ்வளவு பாடுபடுத்தினாங்க, அவர் என்ன பாவம் செஞ்சாரு உங்களுக்காக எனக்காக. நாம் பெற வேண்டிய தண்டனை தன்மையில் இட்டுக்கொண்டு உச்ச உள்ளங்காக சகல ரத்தத்தையும் சிந்தி மறித்து அடக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் 3ஆம் நாளை உயிரோடு இருந்திருக்கார்.
ஆனா முதல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அத்தனை வேதையின் மத்தியில ஐயோ நம்ம மன்னிக்க சொல்லி கொடுத்தமே ஒரு நினைவு வந்து முதல்ல சொல்றாரு, இவங்க செய்யறது இன்னதுன்னு அறியாது இருக்க ஆண்டவரே, அவர் மன்னிச்சுங்க ஆண்டவரே. பாருங்க, மறிக்கும் தேவையாയിട്ട് கூட வசனத்தை கீழ்ப்படி வாழ்ந்து காட்டுற, வசனத்தை சொன்னபடியே வாழ்ந்து காட்டுற. நம்ம இன்னும் யாராவது ஒப்புரவாகாம இருக்கிறோமா? கணவன் மனைவிக்குள்ள இன்னும் கோபதாம இருக்கா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள ரொம்ப செத்தாலும் என் மூஞ்சல முடிக்காத, செத்தாலும் பணத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். எவ்வளவு கேஷுவலா சொல்றேன் பாருங்க. அது என்ன காரணம்? அவன் செய்த தப்பை நம்ம மன்னிக்க முடியும். அவன் மன்னிப்பு கேட்டாலும் போடப்படா உனக்கு இதே ஜோடியா போச்சு, திரும்ப திரும்ப கேட்ப உன்ட்ட மன்னிட்டே இருக்குமா? நம்ம மட்டும் திரும்ப பாவம் செய்யறோம், நம்ம மட்டும் பாவத்தை மட்டும் ஆண்டவர் திரும்ப மன்னிக்கணும், ஆனா நம்ம மட்டும் பண்ணிக்கலன்னா அது என்ன நியாயம்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுங்க, ஜெபத்தை நினைவு கொடுங்க, தைரியம் பண்ணுங்க, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்களை மன்னிங்க. எனக்கு அன்பானவர்களே, மன்னிக்கும் தன்மை முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில. மற்றவங்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் அதுதான். மற்றவங்களுக்கு தெரியாது, குற்றம் செஞ்சா மன்னிக்கணும் மற்றவங்களுக்கு தெரியாது. அவன் குற்றம் செஞ்சுட்டானா அதுக்கு பதில் செஞ்சாதான் அவனுக்கு தூக்கம். நீங்களும் நானும் ஒரு வித்தியாசமானவர்கள், ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக நம்மை பரிசுத்த பண்ண வேண்டியவர்கள். ஆண்டவர் நமக்கு சில நல்ல காரியங்கள் எதிர்பார்க்கிறார். லூக்கா தான் இங்க எழுதுற, இடர் ஏற்படுத்தாத, யாரு மன்னிப்பு கேட்டாலும் தப்பே செஞ்சிருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன்னு சொல்றேன். இதை எனவே நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற வாழ்க்கையை நாம் கட்டிக்கொள்வோம். 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 5வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாங்க? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. விசுவாசம், ஏன்னா சீசர்கள் கூடவே பாக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து வியாதிஸ்தர் குருடன் பார்வையடைய வேண்டும் சொல்றான். அப்ப ஆண்டவர் விசுவாசம் வச்சிருந்தது, நீ போ, நீ பார்வையடையவாகன்னு சொல்ற. அப்போ இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, விசுவாசம் இருந்தா நம்மளும் கூட ஆண்டவர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். விசுவாசம்னா எவ்வளவு கேட்டோம் பெற்றுக்கொள்ள விசுவாசிகள் தான் ஆண்டவர் சொல்ற. நம்ம விசுவாசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. 1 யோவான் 5:4 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்ற. நம்முடைய எத்தனையோ கஷ்டங்கள் வருது, ஆனா யோபு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ. யோபு 13:15 என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாத்தீங்களா? அவர் என் எத்தனையோ உபத்திரவங்கள் கட்டுப்பாடு கூட கொன்று போட்டா கூட அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் கடவுள். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. எனக்கு அன்பான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். ஒண்ணுல ஒரு திரும்ப இருக்காரு பாருங்க, கூட்டத்துல அவர் கொண்டு போக முடியல, 4 பேர் என்ன செய்யறாங்க? மேற்கூரையை பிரிச்சு இறங்கி ஆண்டவர் முன்னாடி இறக்குறாங்க. ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு? அவன் திரும்ப அந்த 4 பேர் விசுவாசத்தை பார்த்து. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்படுகிறதா? நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காரா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாசமான வாழ்க்கை. நம்பி அதான் சொல்றாரு, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ரோமர் 12:12 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை. மற்றவர்களுக்கு நமக்கு பெரிய என்ன, நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து விட்டார், என் ஆண்டவர் இயேசுக்காக நான் வாழ்கிறேன், அவரை போல வாழ்கிற சொல்றார், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இன்றைக்கு நான் மறித்தாலும் நான் ஆண்டவரோடு இருப்பேன். இதுதான் நம்ம விசுவாசம். அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். ராத்திரி படுக்க போக அறிக்கை பண்ண, ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செஞ்சா மன்னிக்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா ஒருவேளை இந்த ராத்திரியில செத்து போயிட்டேன்னா ஆண்டவரே பாவப்படி வரணும் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு நான் படுக்கிறேன்னு சொல்லணும். காலையில் அதே மாதிரி எந்திரிச்சு ஆண்டு சோத்தனுக்கு நன்றி சொல்றேன். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக வாசிக்கிறேன் நானு, லூக்கா 17 வாசிக்கிறோம், 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். கடமை, ஒரு கடமை நிறைந்த வாழ்க்கை.
மற்றவர்களுக்கு அந்த கடமை இருக்கோ இல்லையோ, நமக்கு ஒரு கடமை இருக்கு. அதான் பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து என் மேல் வந்து கடமையா இருக்கிறது. அது செய்யாவிட்டா எனக்கு ஐயோ ஆபத்து. ஐயோன்னா ஆபத்துன்னு அர்த்தம். அது என் கடமை. சீசனுக்கு மட்டும் இல்லை, பவுலுக்கு சீசனா வரல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சொன்னா எனக்கு ஊழியம் செய்யணும்னு உடனே செய்ய அர்ப்பணிச்சான். அவன் பாருங்க எவ்வளவு வைராக்கியமா அவங்கள சொன்னான். அவன் எத்தனை பாடுகள் உபத்திரப்பட்டான் அந்த கடமையை நிறைவேற்றேன். ரோமர் எழுதுறத 8வது கடைசி 5-6 வசனம் வாசிப்பாங்க. கிறிஸ்துவின் அன்பு விட்டு எனக்கு பிரிக்க எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறேன். அதெல்லாம் வாசிக்க நேரம். ரோமர் 8 கடைசி ஒரு 4-5 வசனம் வாசி பாருங்க. இவங்க எல்லாவற்றும் கிறிஸ்து அன்பு விட்டு எனக்கு பிரிக்க மாட்டேன், நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றார். அவர் கடமையை நிறைவேற்றின ஒரு அருமையான பக்தன் வாழ்க்கையில முன்னாடி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 28 கடைசி 18, 19, 20 என்ன வாசிக்க சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் பார்த்து சொல்றாரு. உடனே சொல்றாரு, நான் சீஷர்கள் சொல்றாங்க. நான் அடிக்கடி சொல்ற வசனம் அப்போஸ்தலர் 11:26 கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? முதலாவது அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பேர் இருப்பது. அப்ப கிறிஸ்தவர்கள் நம்ம சொன்னோம்னா நம்ம சீஷர்கள். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகம் போய் சர்வசிஷன் சிவசேஷன் சொல்வீங்கள். சிதாக்குமாரன் பிரஸ்தாவனை ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு போதி செய்யுங்கள். உலகத்தின் முடிவு வரை உன்னோடு இருக்கேன். நம்ம கடமை நிறைவேற்றுறோமா? யோசிச்சு பாருங்க. சரி, ஊழியம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறுப்பு மீதியா இருக்கிறது, அறுப்புக்கு எஜமான் அனுப்பும்படி எஜமானத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் ஜெபம்னு சொல்றாரு. அதையாவது நம்ம கீழ்படுகிறோமா? அதையாவது கடமையா எடுத்துக்கிறோமா? நமக்கே நாம ஜெபம் பண்றது இல்லை. என்ன ஐயா அப்படி பேசுறீங்கன்றீங்களா? ஜெபம் இல்லாத வாழ்க்கை அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. கிறிஸ்தவன்னா முதல்ல 2 காரியம். நான் அடிக்கடி திருமணத்தில் 2 கண்ணு. முதல்ல ஜெபம், அடுத்தது வேதம், வேத ஞானம். இது 2 இல்லைன்னா 2 கண்ணு இருந்தும் கண் சுருங்கி போன குருடான போலதான் இருப்போம். அத்தனை நம்முடைய மனக்கண் கட்டி வச்சிருக்க மாட்டோம். ஜெபம் வேத ஞானம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனே இல்லை. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? பேதுரு பார்த்து சொன்னான்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. நமக்காக ஜெபிக்கிறத விட்டு கர்த்தருக்காக, கர்த்தர் சொன்ன காரியங்களுக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற திருச்சபைக்காக, மிஷனரி ஸ்தாபனத்துக்காக, நம்ம இந்திய தேசம் ரட்சிக்கப்படுறதுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? ஏதோ இந்த மாதிரி கூடுறோம், மாசம் ஒரு உபவாச ஜெபத்துல யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆமேன்னு போட்டு போயிடுவோம். அது இல்லை அருமையான பிரியாணம், அது கடமை. You have to take the responsibility. It is our responsibility to pray for our nation. தேசம் அழிந்து கொண்டிருக்குது அன்பானவர்களே. இந்த அழிவிலிருந்து காப்பாற்றதான் கர்த்தர் உங்களையும் எங்களையும் திறப்பில் என்று ஜெபிக்க சொல்றாரு. அது ஒரு கடமை, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து செய்யணும். எனக்கு தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம், திருச்சபை ஜெபம், ஜெபம் ஜெபம் ஜெபம். பாளையம் கீழ்ச்சியோட்ட நிருபர்கள் கேட்கிறாங்க, அவர் ஒரு ஹிந்துல ரட்சிக்கப்பட்டவர் தான். அவரு கிடத்துல உலகத்துல பெரிய சபை கொரியாரு. அவர் சபை தான். லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் தொடர்ந்து ஆரம் நடந்துட்டே இருக்கும். அவர்கிட்ட கேட்கறாங்க, வாழ்க்கையில் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான மியூசிக் காரணம் என்ன சொன்னாங்க? 3ன்னு சொல்றாங்க. 3 காரியம் என்ற என்ன? ஜெபம் ஜெபம் ஜெபம். 3மே ஜெபம் தான். எனக்கு அன்பானது, நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும்னா வேற ஒண்ணும். அதான் நான் அடிக்கடி சொல்றேன், when man kneels, God deals. முழங்கால் போட்டோம்னா கர்த்தர் நம்மோட இருப்பார். ஜெபம் பண்றோமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோமா? எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் ரொம்ப முக்கியம். கடமையா செய்ய. ஏதோ ஏதோ ஒரு இருக்குன்னு செய்ய வேண்டாம். தயவு செய்து இல்லாதது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுன்னா ஜெப ஊழியமே செய்யலாம். போய் சுவிசேஷ அறிக்கைதான் ஊழியம் இல்லை, ஜெப ஊழியம். ஐஎஸ்பியில ஜெபம் 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 முக்கியத்துவம் கொடுக்குறோம். டெய்லி ஜெபம் வைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தவிர வைக்கிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போ சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு வைக்கிறோம். ஆனா எவ்வளவு பேர் அதை பொறுப்பெடுத்து செய்யறோம் பாருங்க. அந்த 8:30 to 9 1/2 அது கூட நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெபம் பண்ண சொன்னா கூட என்ன பண்றோம்? யோசிக்கிறோம்.
யாராவது ஜெபம் பண்ணட்டும். கண்பான ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க. ஜெபம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையை முடியாது. அடுத்தபடியாக நான் வாசிக்கிறேன் பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, லூக்கா 17 தான் வச்சிருக்கேன், நான் வாசிட்டு இருக்கேன். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் இங்கே. தேவனை மையப்படுத்தி இந்த அந்நியனுடைய மற்றொன்னு திரும்புகிற காரணம். நம்ம ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறது. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் சுகம் பண்ணி, நீங்க போங்க ஆசாரியன் காமிங்கன்னு சொல்ல போற வழியில சுகமாயிட்டாங்க. 10 பேரும் சுகமானாங்க. ஒருத்த மட்டும் தான் திரும்பி வந்து ஆண்டவர் மையப்படுத்துறான். அவன் என்ன அருமையா செய்யறான் பாருங்க. 16ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 15, 16. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மையப்படுத்தி அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ நன்மையான காரியம் செஞ்சிருக்கிறார். எல்லாம் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆனா டேக் இட் ஃபார் கிராண்டட். அதான் காலையில எந்திரிச்சது நைட் படுக்கிற வரைக்கும் எவ்வளவு நன்மையை செய்திருக்காரு. இன்னைக்கு இருக்க வீடு இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் இந்திய தேசத்துல இருக்காங்க. பிளாட்பாரத்திலையும் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் படுத்திருக்காங்க. மரத்தடியில் படுத்திருக்கவும் உண்டு. மழை வந்தா வெயில் வந்தா ஒதுங்க இடம் இல்லை. ஆனா கிருபையாய் நான் பச்சு பாவட்டு விட்டு அருமையா ஏசி போட்டு படுத்திருக்கேன். என்னைக்காவது அடுக்கு நன்றி செலுத்திருக்கோமா? நம்ம குடிக்கிற தண்ணி இலவசமா பெற்றுக்கொண்டோம், இலவசமா காற்று அனுபவிச்சோம், அதுக்கு நன்றி சொல்லல. இன்னைக்கு என்னாச்சு? காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நன்றி மறந்த துரோகிகளா இருக்கும். எல்லாம் தேக்கிட்டு போற கேன்சர். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஈவுன்னு நினைச்சுக்கிறோம். ரைட், ஓகே. இஸ் இட் நாட் a responsibility to thank our Lord? யோசிச்சு பாருங்க. நன்றி சொல்றோமா? ஒரு குருடன் பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே இவனை போல இல்லாம எனக்கு ஒரு பார்வை கொடுத்துருக்கல ஆண்டவரே, நன்றி செலுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. அப்படி வரணும், அந்த எண்ணம் வரணும். எத்தனையோ பேர் நம்ம பேசுறோம், ஒரு தடவை கேட்பான், 2 தடவை சொல்லுவோம், கேட்க மாட்டேன். அப்புறம் அவன் காது கேட்க சத்தமா சொல்லுவோம். அப்ப யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆண்டவர் நமக்கு 2 காதையும் கேட்கக்கூடிய காரணத்தை கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. நன்றி சொல்லியிருக்கோமா? வாயிற்கு பேசாதவன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுறதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உச்சிலிருந்து உள்ளங்கார்வை அத்தனை உறுப்பினர் செயல்படுத்திருக்காரு ஆண்டவர். ஒரு நாளைக்காவது நம்ம நன்றி சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவங்களே, ஆண்டு எதிர்பார்க்கிற ஆண்டு எதிர்பார்க்க மற்ற நீ நன்றி சொல்ல வந்த 9 பேர் இங்க இருந்தா ஆண்டு கேட்க 10 பேர்ல நான் குணமாக்கினேன். அன்பானவங்களே, நன்றி மறந்தோம்னா பெரிய கேடு. நன்றி உள்ள இருக்கும். சாதாரணமா ஒருத்தர் ஒரு டீயை வாங்கி கொடுத்தானாக்க ஒரு தடவைக்கு 3 தடவை தேங்க்ஸ் சொல்றோம். அதோட ஒரு வடையை வாங்கிட்டா 3 தேங்க்ஸ். சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன சொல்லுவோம்? ஓகே, நான் சொல்ல வேணான்னு சொல்லல. ஒரு சக மனிதனுக்கு அவன் செய்யறான்றதுக்கு அடுத்த விட அவனை கூப்பிட்டு நீங்க வீட்டுல சோறு போட தான் போறீங்க, காப்பி வாங்கி கொடுப்பா, அவன் ஒரு தடவை கொடுத்தா நீங்க கொடுத்துதான் போறீங்க. ஆனாலும் தேங்க்ஸ் சொல்லாம போயிருங்களா? எப்பயாவது சொல்லுங்க. ஆனா ஆண்டவருக்கு என்னைக்காக நன்றி சொல்றேன். நான் திண்டுக்கல்ல எல்ஐசில வேலை பார்க்கும்போது அங்க ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் 10 பேர் 10 குடும்பங்கள் சாட்டர்டே கூடுவோம். சன்னுக்கு கூட கொஞ்சம் ஒரு 2 வயசு மூத்தவன். அவன் +2 பாஸ் பண்ண உடனே அவர் 2 பேரும் அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல பார்க்கணும். அவன் 12th பாஸ் பண்ண உடனே எங்க ஜெபக்குள்ள எல்லாரும் கடைசியா நாங்க என்ன பண்ணுவோம், பர்சனல் ப்ரேயர் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப சொன்னா, நான் வந்து MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நல்ல மார்க் வந்து எனக்கு MBBS சீட் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எப்போ 12th ஆரம்பிச்சது வந்து சொல்லிட்டான். நாங்க ஒவ்வொரு வாரமும் எங்க நடந்தாலும் அந்த பையன் ஜெபத்துக்கு வருவான், மறக்காம ஜெபம் பண்ணுவோம். கடைசியில எல்லாம் முடிச்சு ரிசல்ட் வந்து லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க. அந்த அன்னைக்கு அவங்க வீட்டுல கூட்டம், பிரேயர் கூட்டம். எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றான், ஸ்வீட் காரம் காப்பி கொடுக்குறான். வந்தோடனே நாங்க என்ன நினைச்சோம், ஆஹா ரைட், பையனுக்கு MBBS சீட் கிடைச்சிருச்சு, அதான் வரச்சு. எல்லாமே கடைசியில தான் ஏதாவது கொடுப்பாங்க. இவன் முதல்ல வந்த உடனே கொடுக்குறான். அப்ப வித்தியாசம், சரி கிடைச்சிருச்சு போல இருக்கு. முடிஞ்சு கொடுத்தா கூட நமக்கு தெரியாது. முடிச்சுட்டு சாட்சி சொல்றான், சாட்சியின் வேலை வரும்போது சொல்றான், நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க
ஜெபனேசனுக்கு எப்படி ஸ்வீட் கிடைச்சிருச்சு, அதான் ஸ்வீட்காரன் காப்பி கொடுத்தாங்க. யார் எதை கேட்டாலும் இடையில ஒண்ணுமே சொல்லலை. சாட்சியின் போது சொல்றான், கர்த்தருடைய சித்தம் வேற, எனக்கு வேறொரு இது வச்சிருக்காரு, அதனால எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல. ஆனாலும் நான் கர்த்தருக்கு நீங்க ஜெப் பண்ணீங்கல்ல, அதுக்கு நன்றி செலுத்துறா ஸ்வீட்காரன் காப்பி கொடுத்தேன். வாடி தம்பி இன்னைக்கு சிஏ முடிச்சுட்டு ஃபாரின்ல பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கான். கர்த்தர் அவனுக்கு கனம் பண்ணினார்ல, என்னை கனம் பண்ணினா அவனை கனம் பண்ணுவேன். ஒரு வாலி தம்பிக்கு இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் நம்மகிட்ட யோசிப்பாரு. கண்பானவங்களே, நன்றி நிறைந்த பாடுறோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடுறோமா பாடுறோம். ஆனா உண்மையாலுமே அது ஆக்ஷன்ல ஆண்டவருக்கு நன்றி சுத்திரமா உணர்ந்து பாடுறோமா? எத்தனை நன்மைகள் இப்படி சொல்லுங்க, எத்தனை நன்மைகள் ஆண்டவரை செஞ்சிருக்கு. பாடியாவது ஆண்டவர் துதிங்க, நன்றி செலுத்துங்க. பவுனும் ஷீலாவும் சிறை எடுத்தும் போது ஆண்டவர் பாடி தூத்து பொழுதுதான் கர்த்தரை விடுதலை ஆக்குறார். ஆண்டவர் துதிச்சு பாடுங்க, சோத்திரம் பண்ணி பாடுங்க. எவ்வளவு சோத்திர துதி பாடல்கள் இருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருப்போம். அடுத்தபடியாக நான் வாசிக்கிறேன், வசனம் 20-21 வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவருக்கு கேட்ட பொழுது அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே என்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யம், இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யம் வரவிட்டு காத்திருக்கும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் வேணும், இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போவோம். அதான் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க இங்கேயே அனுபவிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே, இங்கே நான் அனுப்பிச்சல அங்க போக முடியாது. அதான் ரோமர் 12:1-2 வாசிக்கும், மருவமாங்கிறது எழுதுற. அங்க போனா மருவமாய்தான் போக முடியும். அந்த மருவனும் இங்கேயே நமக்கு ஆவியில் நிரம்பி ஜெயிப்போம். மருவமாக அனுபவம் நமக்கு வேணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கருசனை அக்கறை ஒண்ணு. அதான் முதலாவது மத்தேயு 6:33 என்ன வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்ப மற்ற எல்லாம் உங்களுக்கு கொடுக்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? இவரெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்க முதலாவது செய்ய வேண்டிய கடமை தேவனுடைய ராஜ்யம். நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆனா கவலைப்படாம இருக்கீங்களா? எல்லா வசனும் தெரியும். நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களை தேவ சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது எல்லாவற்றுக்கும் மேல தேவ சமாதானம் ஒன்று ஜபிக்கிறோம். வசனம் தெரியும். ஆனா கவலைப்படாம இருக்க முடியுதா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது அது நீதியும் சமாதானம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அதே இது இன்னும் நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 1:6 என்ன வாசிக்கிறோம், உங்களை உபத்திரப்படுவதற்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறும் பிரதிபலனாக தருவதுதான் தேவனுக்கு நீதியா இருக்கு. உபத்திரப்படுத்துறதுக்கு நம்ம பிரதிபலனா என்ன செய்யணுமா? இளைப்பாறும் பிரதிபலனாக கருதுவதற்கு தேவன் நீதியா இருக்குன்னு சொல்றாரு. ரோமர் 4:3 என்ன, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா இருக்கிறது. அந்த நீதியின்படி நான் வாழும். அதான் தேவர ராஜ்யம். சமாதானம். இந்த வாழ்க்கையில பீஸ் ஆஃப் மைண்ட் உண்டா? சமாதானம் தேடி நாடுங்கள் சொல்லுங்க. உலகம் கொடுக்க கூடாதும் இருக்கக்கூடாது தெய்வீக சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றார், வாக்கு இருக்கிறார். தனி மனித சமாதானம் தான் குடும்பத்துல சமாதானம் இருக்கும். தனி மனிதத்துல பிரச்சனை போராட்டம் இருந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் தான். குடும்பத்துல சமாதானம் இருந்தான்னா வெளியே சபையில சமாதானம் இருக்கும். சபையில சமாதானம் இல்லைன்னா காரணம் என்னன்னா தனி மனிதத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. அதனாலதான் சபையில வந்து சண்டை போடுறோம். எந்த சபையிலாவது சண்டை இல்லாம இருக்கா? காரணம் என்ன?
அந்த தனிமனித உள்ளத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, அது வந்து சபையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதேதான் சமுதாயத்துல தனிமனிதத்தை எப்பொழுது பீஸா பண்ணிக்கிறோம். ஆண்டவர் பிறக்கும் போது அவர் பேரு சமாதான பிரபு. நம்ம அவரை போல சமாதானம் எல்லாரும் கூடிய மட்டும் எல்லாரும் சமாதானமா இருங்கள். கூடிய மட்டும் எல்லாரும் இருக்கணும், ஒருத்தரே பாய்ச்ச கூடாது. அது தேவ நீதி. அது சமாதானம் இருக்குமா யோசிப்பாருங்க. அப்புறம் சந்தோஷமா இருக்கும். பிலிப்பியர் 4:4 அதான் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. பார்த்தாவே சொல்லணும், என்னடா எப்பயும் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கணும். அதே போதும் ஒரு சுவிசேஷம், என்னோட இயேசு இருக்காருப்பா, அதாப்பா சந்தோஷமா இருக்கேன், போதும், முடிஞ்சு, அது போதும். நீங்க வேணும் வாழ்ந்து காட்டுங்க. யுவர் லைஃப் வில் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சந்தோஷம் வேணுமா வாங்க, சமாதானம் வேணுமா வாங்கன்னு பாடுறோம். நம்ம உள்ளத்துல சந்தோஷம் சமாதானம் தான் மற்றவங்க சொல்லணும். எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, தேவராஜ்யம் சீக்கிரமா வர இருக்கிறது. அது காத்திருக்கணும், அது காத்திருக்கணும். நம்ம கடைசியா இன்னொரு அந்த 17 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது முடிஞ்சிருச்சு. பாருங்க 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும், எப்போது வரும் எச்சரிப்பு ஆண்டவர் சொல்றாரு. எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த வந்துடும், அப்படி வந்துடும், இப்போ வந்துடும், இன்னும் அவ்வளவுதான். ஆனா வேதத்துல எழுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் வரிக்கு அடையாளமா என்னென்ன சொன்னாரோ அவ்வளவு நடந்துட்டு. எப்ப வருவாரு தெரியாது. இரவுல திருடன் வரும்போது வந்தாலும் வந்தார். ஆனா நம்ம என்ன சொல்றாரு, அது வருவது எப்ப தெரியாதனால நீங்கள் எப்படி, நீங்கள் நானும் எப்படி இருக்குன்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, 2 பேரு 3:10-14 வருஷம் இருந்தா நான் சுருப்பா சொல்லிடுறேன். தேவனுடைய ராஜன் தேவனால் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த அவர்கள் காத்திருங்கள். ஜெபம்னு சொல்றாரு. போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கை போதும், இந்த உலக வாழ்க்கை போதும், இந்த பாடு உபத்திரம் போதும், சீக்கிரமா வாங்க ஆண்டவரே, நம்ம காத்திருக்கணும், ஜெபம். அது பண்ணல 14ஆம் வசனத்தை காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா, கரையற்றவர்களா இருக்கணும், பிள்ளைகளா இருக்கணும், சமாதானத்தை அவர் சந்திக்காமல் ஜாக்கிரதையா இருக்கும். 3 காரியங்கள் சொல்றாரு. கரையற்றவர்கள், பிழையற்றவர்கள், ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றாரு. இன்னொரு பெரிய வசனம் என்ன கேட்டீங்கன்னா, 2 பேர் 3:8-9 என்ன வாசிக்கிறோம்னா, தாமதிக்கிறார் என்று நினைக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்னா, ஒரு மனுஷனாவது கெட்டு கூறப்படாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நீண்ட பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத இன்றைக்கு உங்களுக்காக தான் ஆண்டு காத்திருக்காரு. நீண்ட பொறுமையோடு காத்து, மகனே மகளே, இன்றைக்காவது ரட்சிக்கப்படப்பட்டாயா, உனக்காக தான் காத்திருக்கிறேன். அதே மாதிரி யூதா நிருபத்துல 15ஆம் வசனத்தை வாய்க்கிறேன். 1000 தமது பசுவோனை கர்த்தர் வருகிறார். 20ஆம் வசனம். நீங்களோ எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தணும். 1. 2வது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். 3வது 21ஆம் வசனம். அன்பிலே காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்ளணும், நித்திய ஜீவனுக்கு அதுவாக நம் கர்த்தர் இயேசுவின் இரக்கத்தை பெரு காத்திருக்க. இரக்கம் மறவ முடியாது. கைமாச்சின்னு நினைக்கிறேன். 7 வாழ்க்கையும் சொல்வதை கர்த்தர் உதவி செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஆண்டவர். லூக்கா 7 வாழ்க்கையை சொல்றாரு. முதலாவது, யாருக்கும் இடர் எடுப்பதாருங்க. 2வது, இன்னும் யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணி போன பேசி, அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டு பேசிட்டேன்ப்பா, உன்னை குற்றப்படுத்திட்டேன், உன்னை துன்பப்படுத்திட்டேன், உன்னை வேதனைப்படுத்தேன், சகோதரியா உன்னை வேதனைப்படுத்தேன், மன்னிச்சுக்கோ, உன்னை வந்து தவறா பேசிட்டேன், மன்னிப்பு கேளுங்க, தைரியமா கேளுங்க, தப்பு கிடையாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. விசுவாசம் வைங்க. இன்றைக்கு வந்தாலும் நான் பரலோகம் பண்ண விசுவாசிங்க. 4வது, கடமையை செய்யுங்க. ஊழியம், ஜெபமும் ஊழியம் தான். ஜெபிங்க, ஆண்டவர் ஒருத்தர் ஜெபிங்கன்னு சொல்ல, காத்திருங்க, ஜெபிங்க, ஈடுபடிங்க. 5வது, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி கூறுங்க. எல்லா நன்மையும் நினைச்சுன்னு நன்றி சொல்லுங்க.
6வது தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு வந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றிக்குள் வாழ்த்துவாங்க. 7வது தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு கண்களை முடிச்சோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நீர் தெரிந்து உள்ள பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ இந்த காலை வேளையிலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்படி வாழும் என்று சொல்லி லூக்காவின் மூலமாக ஆண்டவரே 7 காரியம் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, அதை நாங்கள் நினைத்து இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை வாசித்து தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவா மாத்திரமல்ல, அது நடக்கிறவர்களா இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இதை அத்தியாசப்படுத்த எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. வசனத்தை கேட்ட உள்ளங்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பரிபூர்ண சமாதான சந்தோஷம் கிருபை கொடுத்தோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.